இயற்றிய நல்வழியிலிருந்து 9வது பாடல் விளக்கத்தோடு தருகின்றார். தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனியமான தக்கோலம் என் ஜெயநாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஔவையார் இயற்றிய நல்வழி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய நல்வழி 9வது பாடல். ஆற்றுப் பெருக்கு அடிசுடும் அந்நாளும் ஆறு ஊற்றுப் பெருக்கால் உலகூட்டும். ஏற்றவர்க்கு நல்ல குடிப்பிறந்தார் நல் கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. ஆற்றுப் பெருக்கு அற்று அடிசுடும் அந்நாளும் அவ்வாறு ஊற்றுப் பெருக்கால் உலகு ஊட்டும். ஏற்றவர்க்கு நல்ல குடிபிறந்தார் நல் கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. ஆற்றுப் பெருக்கு அற்று, ஆற்றில் வெள்ளம் வடிந்து அடிசுடும் அந்நாளும் வெயிலினால் மணல் நடப்பருடைய பாதங்களை சுடுகின்ற அந்நாளிலும் அவ்வாறு அந்த ஆறானது ஊற்றுப் பெருக்கால் ஊற்று நீரால் உலகு ஊட்டும். உலக மக்களை உண்ண செய்யும். நல்ல குடிபிறந்தார் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர்கள் நல் கூர்ந்தார் ஆனாலும் வறுமையிற்றிருந்தாலும் ஏற்றவர்க்கு வந்து கேட்பவர்களுக்கு இசைந்து மனம் ஒப்பி இல்லை என மாட்டார், இல்லை என்று சொல்ல மாட்டார். அதாவது ஆற்றிலே வெள்ளம் வடிந்து வெப்பத்தால் மணல் சுட்ட போதிலும் மக்களுக்கு ஊற்று நீர் வழங்குவது போல் நல்ல குடும்பத்தினர் வறுமை நிலையில் இருந்தபோதிலும் வந்து யாசிப்பவர்க்கு இல்லை என்று கூறாமல் இயன்றதை கொடுப்பார்கள். மீண்டும் பாடலை பார்ப்போம். ஆற்றுப் பெருக்கு அற்று அடிசுடும் அந்நாளும் அவ்வாறு ஊற்றுப் பெருக்கால் உலகு ஊட்டும். ஏற்றவர்க்கு நல்ல குடிபிறந்தார் நல் கூர்ந்தார் ஆனாலும் இல்லை என மாட்டார் இசைந்து. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நல்வழியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஔவையார் இயற்றிய நல்வழியோடு சிறப்பாக உரையாற்றினர். தக்கோலத்திலிருந்து தமிழருவியின் மாலை தென்றலும் கவிஞர் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெயநாதன் ஐயா அவர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. தினந்தோறும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பாக அந்த நல்வழி ஔவையார் இயற்றிய நல்வழியிலே இருந்து பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். மிக்க நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.